ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நம்மளுடைய உழைப்பெல்லாம் போட்டு படிக்கிறோம், ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன மேம் பண்ணேன், கஷ்டப்பட்டதெல்லாம் போச்சே அப்படின்னு நெகட்டிவாக பேசினான். நான் சொன்னது என்னென்னா, எப்போயுமே நம்ம பாசிட்டிவாக இது பண்ணணும். ஃப்யூச்சரில் வந்து நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்மளுக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நீ படிக்கணும்னு நினச்சா படிக்க முடியுமா? முடியாது. அந்தந்த காலத்துக்குரியதை நம்ம அப்பப்போ படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைய எதுக்கு படிக்கிறோம் என்னத்துக்கு படிக்கிறோங்களாம் தெரியாமல் ஸ்கூலுக்கு வரதே ஒரு கடுப்பாக தான் வர்றாங்க. சில பிள்ளை வந்து ஏன் படிக்கணும், படித்து என்ன செய்ய போகிறோம், படித்தா மட்டும்தான் நல்ல வேலை கிடைக்குமா, படிக்கலாட்டிக்குள்ள நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே ஒரு கனவோடு தான் தன்னோட பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நான் படிக்கலாட்டிக்கலாம் பரவாயில்ல, என் பிள்ளைய வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் பசங்க வந்து இந்த வயசில் வந்து அவங்களுக்கு எதுவுமே புரியாது. பின்னாடி தான் அது கண்டிப்பாக புரியும். நம்ம எதுவுமே எதிர்பார்த்து இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம படிக்கிறது வாழ்க்கையில் அழியாத சொத்து. கண்டிப்பாக வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோமே ஃப்யூச்சரில் அவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராமு, அதுக்காக தான் டெக்கரேஷன்லாம் பண்ணோம். அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு எய்மோடு படிக்கணும். நம்ம எல்லாருமே நினைக்கிறது நல்லபடியாக நடக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.